நாம வழக்கமா ஹோட்டல்ல தங்கும்போது ரூம் நம்பர் 13 தான் ராசி இல்லாததுன்னு தவிர்ப்போம். ஆனா திண்டுக்கல்லுல இருக்கிற ஒரு பழைய மேன்ஷன்ல 404வது ரூமுக்கு மட்டும் ஏன் 80 வருஷமா பூட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு யூடியூப் வீடியோ எடுக்க போய் அந்த ரூமை திறந்த 4 பேருக்கு என்ன ஆச்சு? இது கற்பனை இல்ல. 1994ல திண்டுக்கல் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பதிவான ஒரு உண்மை சம்பவம். அத்தியாயம் 1. மர்மமான மேன்ஷன். திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு அருகில் ஒரு பழைய மேன்ஷன் இருக்கிறது. அதன் உரிமையாளர் மாணிக்கம் யாரிடமும் அதிகம் பேசாதவர். அந்த மேன்ஷனில் மொத்தம் 405 அறைகள் உள்ளன. ஆனால் 404வது அறை மட்டும் எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும். அந்த பூட்டின் மேல் ஒரு பழைய தாயத்து கட்டப்பட்டிருந்தது. ஊருக்குள் ஒரு பேச்சு உண்டு. அந்த அறையை திறந்தால் திண்டுக்கல் நகரமே அழியும். அத்தியாயம் 2. யூடியூபர்களின் வருகை. 2024இல் பராநார்மல் ஹண்டர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சேர்ந்த கார்த்திக், செல்வா மற்றும் மது ஆகிய மூவரும் அந்த மேன்ஷனுக்கு வந்தார்கள். மாணிக்கத்திற்கு தெரியாமல் ஒரு இரவு அங்கே தங்கினர். அவர்களின் நோக்கம் அந்த 404வது அறையின் ரகசியத்தை வீடியோ எடுத்து மில்லியன் கணக்கில் வியூஸ் பெறுவதுதான். அத்தியாயம் 3. நள்ளிரவு சவால். சரியாக நள்ளிரவு 12 மணி. அவர்கள் கேமராக்களுடன் 4வது மாடிக்குச் செல்கிறார்கள். 404வது அறையின் கதவு மட்டும் மற்ற கதவுகளை விட அதிக குளிர்ச்சியாக இருந்தது. கார்த்திக் அந்த பூட்டை ஒரு நவீன கருவியால் உடைத்தான். கதவு திறக்கும்போது வந்த சத்தம் ஒரு மனிதன் அலறுவது போல இருந்தது. உள்ளே நுழைந்த அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அத்தியாயம் 4. உள்ளே என்ன இருந்தது? அந்த அறையில் எந்த மரச்சமான்களும் இல்லை. அறையின் 4 மூலைகளிலும் பெரிய கண்ணாடிகள் வைக்கப்பட்டிருந்தன. நடுவில் ஒரு பழைய கிராமபோன் தட்டு சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் அதிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. மது தனது கேமராவை ஒரு கண்ணாடிக்கு நேராக திருப்பினாள். கேமரா திரையில் மதுவின் பிம்பத்திற்கு பின்னால் ஒரு உருவம் தெரிந்தது. ஆனால் நேரில் பார்க்கும்போது அங்கே யாருமில்லை. அத்தியாயம் 5. மேன்ஷன்ல பின்னால் இருக்கும் திகில். அப்போதுதான் செல்வா ஒரு விஷயத்தை கவனித்தான். அறையின் சுவர்களில் ஆயிரக்கணக்கான தேள்கள் ஊர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அவை நிஜ தேள்கள் அல்ல, சுவரில் வரையப்பட்டிருந்த சித்திரங்கள் போல தெரிந்தன. திடீரென கிராமபோன் தட்டு பாடத் தொடங்கியது. அது ஒரு பழைய தமிழ் தாலாட்டு பாடல். ஆனால் பின்னோக்கி ஒலித்தது. அத்தியாயம் 6. வெளிவராத ரகசியம். சத்தம் கேட்டு ஓடிவந்த மாணிக்கம் 1940களில் அந்த அறையில் ஒரு சூனியக்காரர் தங்கியிருந்ததாகவும் அவர் தன் ஆத்மாவை அந்த கண்ணாடிகளுக்குள் சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும் கூறினார். கண்ணாடியை பார்க்காதீங்க என்று அவர் கத்துவதற்குள் செல்வா அந்த கண்ணாடியை தொட்டுவிட்டான். அடுத்த நொடி செல்வாவின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவன் மதுவை பார்த்து ஒரு விசித்திரமான மொழியில் பேசத் தொடங்கினான். நீயும் ஒரு நாள் எனக்குள்ள வருவ மாணிக்கம். அத்தியாயம் 7. தப்பித்தல். மதுவும் கார்த்திக்கும் எப்படியோ செல்வாவை இழுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தனர். அந்த அறையை மீண்டும் பூட்டினர். ஆனால் அன்று முதல் கார்த்திக்கின் கேமராவில் பதிவான வீடியோவில் அவர்களின் பிம்பங்களுக்கு பதில் வேறு 3 பேரின் முகங்கள் மட்டுமே தெரிகின்றன. இன்றும் அந்த பக்கமாக செல்பவர்கள் நள்ளிரவில் அந்த 404வது அறையிலிருந்து ஒரு மெல்லிய தாலாட்டு சத்தம் கேட்பதாக சொல்கிறார்கள். இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடாது. குறிப்பா ரகசியங்கள்னு சொல்லப்படுற கதவுகளை திறக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஹோட்டல்ல இது போல பூட்டிய அறை இருந்தா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவுல இன்னும் ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தோட சந்திப்போம்.